அது ஒன்றும் இல்லை. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க? பெரியலே, அது இந்தியாபுரம் பார்க்கும்போது ஒரு 4 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஒன்று தெரியுமா, உலகத்திலேயே பெரிய போஸ்டல் சர்வீஸ் நம்ம இதுதான். நல்லது தான். இன்னைய தேதிக்கு நீங்கள் எத்தான் பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பான்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவன் தான் மாதேஸ்வரன். அவன் போட்ட பாதை தான் இது எல்லாம். ஆதிசன் நேரம் கொக்கணத்தை தூக்கிட்டு புறப்பட்டுருப்பான்ல. புறப்பட்டுருப்பானா? இந்நேரத்துக்கு அவன் உச்சிப்பாறையவே மிதிச்சு மொத்த மலையையும் நோட்டம் இட்டுட்டு இருப்பான். மாதேஸ்வரனும் நம்மளை மாதிரி இந்த மண்ணில் ரத்தமும் சதையுமா வாழ்ந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் இன்னைக்கு பல லட்சம் பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? திக்கத்தவங்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து காப்பாற்றுறீங்க தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும். ஈசமலையில் யார் வீட்டுக்கு போகிறீங்க? வேண்டப்பட்டவங்க வீட்டுக்கு போகிறோம் தம்பி. ஆமாங்க ஐயா, இது மாதேஸ்வரன் தானே? சும்மா இரு. ஐயா, பச்சை மருதை உள்ளுக்கும் கொடுங்க. ஆகட்டும் தம்பி. என்ன ஒரு அதிசயம் மாமாதேசா? ஆமா, இந்த மருதாசி எல்லாம் முன்ன ராசாமாருங்க எழுதிக்கிட்டு இருந்தது. இப்ப நம்மள மாதிரி சாதாரண சனங்களும் அனுபவிக்க முடியுது பாத்தியா? Here. Give it to Madesh. What did you say? Let him taste it. Drink it. நல்லா இருக்குதுங்க ஐயா. என்னது இது? Tea. டி. Tea. Bring a tea packet for Madesh. God. நல்லா வாழ்ந்தவங்களுக்கு இந்த நிலைமைன்னு யோசிச்சா கஷ்டமாக இருக்கியா? சென்னப்பட்டினத்தில் நிலைமை சரியில்லை ஐயாவும். வரியை போட்டே மக்களை சாவடிக்கிறான். ஐயா, என் தம்பி வந்துட்டான், நம்ம அப்புறம் பேசுவோம். மாமாதேசா, இவர் முத்தையா, எனக்கு வேண்டப்பட்டவர். இவர் ஐயாவோட மகன். வாங்க. வேற யாரும் கூட வரலையா? வேற யாரு வரணும்? இல்ல, உள்ள யாரோ. அங்கே நில்லு, அது கொடு. உள்ள வந்துடாத. இவன் தாம்மா என் தம்பி, நீ கட்டிக்க போற. பிறந்தவனே உள்ள விட மாட்டீங்களா? பாக்குறேன் எவ்வளவு நாளைக்குன்னு. சரி, நான் காணிக்கு தண்ணி பாய்ச்ச போறேன். உன்னை துறை கூப்பிட்டார், சடுதியா போ. ஐயா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் தான் நான் மாதேஷ் கிட்ட சொல்ல போகிறேன். வெள்ளைக்காரங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. இந்த ஜேம்ஸ் மாதிரியான வெள்ளைக்காரங்க நமக்கு நல்லது செய்கிறதுக்காகவே இருக்காங்கன்னு நம்புறவன் அவன். என்னால் அவன் எண்ணத்தை மாற்றவே முடியல. பார்த்துக்கலாம்.
சரிங்கய்யா. நான் துரைக்கு சேவகம் செஞ்சுட்டு ராவுக்கு கஞ்சிக்கு வந்துடுறேன். அந்த காலத்துல எல்லாம் உலகத்தோட நிலப்பரப்புல 3ல் 1 பகுதியை வெள்ளைக்காரன் தான் ஆண்டுகிட்டு இருந்தான். தான் ஆள்ற பூமியை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னப்பட்டினத்துல இருந்து இன்ஜினியர்களை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பி வச்சிருந்தான். John, please communicate the details to them in Tamil. அப்படி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு வந்திருந்த 2 பேர் கடைசியா ஈசன் மலையை விட்டு போனதுக்கப்புறம் கம்பெனியோட எந்த விதமான தொடர்பும் இல்லையா. அதனால அவங்கள பற்றி விசாரித்த தகவல் சொல்லும்படி ஜேம்ஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு கடிதாசி வந்திருந்தது. கும்பரேசமா என்னடா துரைக்கு சவரமா? ஆமா சமா. இவன் நம்ம களஞ்சி இல்லை, இவன் எதுக்கு சமா பிடிச்சி வச்சிருக்கீங்க? நம்ம காட்டுக்குள்ள வெள்ளைக்காரங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா சமா, சீமையில இருந்து வந்திருந்தாங்களே, அவங்க 2 பேரையும் காணோமா. ஐயோ, விசாரிச்சதுல இந்த குடிகார பையன் தான் அவங்கள காட்டுக்குள்ள கூட்டு போயிருக்கான். தெரியாது சும்மா. டேய் முன்சாமி, வந்துட்டேன் சும்மா. அவன் வவுத்துல புள்ள பூச்சியை வச்சுக்கட்டு. எனக்கு தெரியாது சும்மா, எனக்கு தெரியாது சும்மா. வேணாம் சும்மா, வேணாம் சும்மா. ஐயோ சும்மா, வேணாம் சும்மா. எனக்கு எதுவும் தெரியாது சும்மா. சும்மா சும்மா, உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது சும்மா. புள்ள பூச்சி கட்டியிருக்கேன்ல, அது நேரம் தயிர் கடையிற மாதிரி தொப்புல துருவிக்கிட்டு இருக்கும். அவங்க தான் காட்டு பண்ணி வேணும்னு கேட்டாங்க. நானும் சீம சரக்குக்கு ஆசைப்பட்டு அவங்கள வேடிக்கை கூட்டிட்டு போனேன் சமா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சமா. சரி கிளம்பு. நன்றிங்க சமா. கட்டி விடுங்க சமா. சமா. அடுத்த ஆதிமலைக்கு போறதா பேசிக்கிட்டாங்க சமா. அங்க இருக்கவங்கள விசாரிச்சு பார்த்தா இத பத்தின விஷயம் தெரியும் சமா. இனிமே உங்களை கேட்காம எதுவும் நான் பண்ண மாட்டேன் சமா. என்ன கழட்டி விட சொல்லுங்க சமா. நிறுத்த என்ன கதை விடுதீரா? வெள்ளைக்காரங்க இருந்தானாக்கும். அது 150 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலே காது ஊத்தியாச்சு. அடா ஆம தம்பி நசந்தேன். எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் அந்த காலத்திலேயே காட்டை திருத்தி கட்டையை போட்டதே இந்தா இங்கே தானே. அந்த சங்கதியை எங்கள் பாட்டை எங்கள் அப்பன்ட்ட சொன்னேன், எங்கள் அப்பன் எங்கிட்ட. இப்படி வாய் வாயாக வந்தது தான் இந்த மலையோட வரலாறு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தோட வரலாறே இப்படித்தான் இன்னும் நிலச்சி நிற்குது. இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி துரை, இதோ இவங்க 2 பேரும் தான் அவங்கள கடைசியா பார்த்துருக்காங்க. ஆதிமலையில அவங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் தான் அவரை பல்லக்கில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, அவருக்கு எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் தான் ஒத்தாசையாக இருந்தோம். ஒரு நாள் நாங்கள் சொல்ல கேட்காம துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாங்க ஐயா. போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை. உடம்பு எதுவும் கிடைக்காதனால புலி அடிச்சு கொண்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சமா. அவங்க ஆராய்ச்சி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியலைங்க ஐயா, ஆனா அவங்க சாமான்லாம் இன்னும் ஆதிமலை வங்களாவில் தான் இருக்கு. I'll call you back if needed. நீங்க வரோங்க ஐயா. சரிங்க ஐயா, மறந்துட. அவங்க ஆளுங்க செத்ததை பற்றி கூட கவலைப்படாம அந்த 2 பேரும் இந்த காட்டுக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு துரை யோசிக்க ஆரம்பிச்சான். மாதேசா, வெள்ளைக்காரன் பாறைகள் அங்கங்க வரைஞ்சி வச்சிருக்கான். வரைஞ்சா என்னன்னு? இல்ல, வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவனாச்சே, அதான் நமக்கான திட்டம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். ஏதோ அவன் இருக்கனால தான் நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பொறுக்கலையா? ரயில் வண்டியெல்லாம் அவன் தானே போட்டான். நல்லா போட்டான். சொன்னாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இரு. சரி, என்ன வா சாப்பிடலாம்.
நீ போ, நான் குளிச்சுட்டு வரேன். சொல்லு சம்பட்டி, என்ன இந்த பக்கம்? Whoa, this is jackpot! Oh, I'm so happy. The regiment would reward me and honor me. Madesh, நீ எனக்கு நம்பிக்கையான ஒரு servant. சங்கையா, இதோ வந்துட்டேன் தர. சங்கையா, இந்தாங்க. உனக்கு தான். Take it. Yeah, நல்லது தர. good job. You may leave. வெள்ளக்காரன் ஒரு பெரிய திட்டத்தை ஆவணப்படுத்தி வச்சிருக்கான். இது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்கு. तेंदुलकर आउट, आगे जावेद की पहली गेंद पर 1000 ரூபா பந்தயம். இந்தியா தோக்குது. 1000 ரூபாய் இந்தியா தோக்குது. ஏய், நீ கட்டுறியா? இந்தியா தோக்குது 1000 ரூபாய். இந்தியா தோக்குது 1000 ரூபாய். இந்தியா தோக்குது 1000 ரூபாய். இந்தியா நம்பத்துக்கு ஒருத்தன் கூட இல்லைல்ல. இந்தியா கவுண்டர்னு பயப்படுறியா? நான் மலங்க ஆடுறது இந்தியா அதிகமாக தான் ஆகும். என்ன நீயாவது கட்டுறியா? கட்டுறேன், ஃபுல் கட்டு கட்டுறேன். எவ்வளோ கட்டுறியா கட்டு. ஆனா இந்தியா தோக்குது. இந்தியா கவுருது மட்டும் இல்ல, மரணாடி வாங்க போகுது. சீக்கிரம் கட்டு. இந்தியா தோக்க கூடாது. எந்த விஷயத்திலும் இந்தியா தோக்க கூடாது. ஹலோ ஹலோ ஏன் அடிக்கிறீங்க? என்ன? ஆஃப்டர் ஆல் 1000 ரூபாய் பணத்துக்காக இந்தியா தோக்கணும்னு வார்த்தை சொல்லிட்டு இருக்கியே. Aren't you an Indian? Aren't you an Indian? Bastard. உன்ன மாதிரி ஆளுங்களோட நினைப்பு தான் எல்லா விஷயத்திலும் இந்தியாவை தோக்கடிச்சிட்டு இருக்கு. விளையாட்டுக்கு பேசணும், ஏன் சார் கை நீட்டுறீங்க? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? விளையாட்டு கூட இந்தியா தோக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா ஜெயிச்சா நீ ஜெயிக்கிற, நான் ஜெயிக்கிறேன், நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம். Idiot. என்ன மெத்தட்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? நான் அந்த குரூப்ல இல்ல சார். மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் எனக்கு இப்ப தெரியும். சுத்தங்க இருக்காங்க, எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சதா சார். இல்ல வேற எங்க? நான் அந்த குரூப்ல இல்ல சொன்னா நம்புங்க. ஓகே ஓகே. அந்த பொண்ணு உங்க வீட்ல தங்க வச்சிருந்தியா? அப்பா அவளை பத்தி எல்லாம் தெரியாது. மேகனா உங்க வீட்ல தங்க வச்சிருந்தியா இல்லையா? அப்ப வாலண்டியர்ல கூட வேலை செஞ்சுட்டா தங்க தெரிய இடம். அந்த வேலை யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா அவளுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? நான் தான் வாலண்டியர்ல வேலை வாங்கி கொடுத்தேன். எனக்கு அவளை காதலிச்சேன். இதெல்லாம் எங்க நம்ப சொல்றீங்க? ஆமா நம்ப சொல்றேன். நடந்தத சொல்லிட்டு இருக்க நீங்க பாரு. நம்ப சொல்றேன். அங்க தான் முத டெரரிஸ்டோட தொடர்பு வந்துச்சு எனக்கு. ஆமா டெரரிஸ்ட் இன்டர்வியூ பண்ண அது என்னோட வேலை. தீவிரவாதிகளை இன்டர்வியூ பண்ணது அவரோட வேலையா? ஆமா அதுவும் என்னோட வேலை. நான் சொல்றேன்ல. இது என்ன பண்றீங்க? ஆமா சீரா இது என்ன இன்ஜெக்ட் பண்றீங்க? 24 மணி நேரத்துல மயக்கத்துல ஓடும். 24 மணி நேரம் இல்ல. வேகமா கண்டுபிடிச்சாலும். இது எப்படி இது பண்றீங்க? இது பண்றீங்க? தப்பிக்க முடியல. கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிங்க. தங்க வெச்சு. நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணு சொல்ல மாட்டேன். அப்ப கூட போய் சொல்றேன். அமர் என்ன நடக்குது? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல அமர். அமர் ஒவ்வொரு 1/2 மணி நேரம் அவன் எழுப்பி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகே और कोई इन्फॉर्मेशन मिलती है मुझे वायरलेस पे रिपोर्ट करना and यार मूव பண்ண கூடாது. அவன் உன்னை சொல்ற வரைக்கும் உங்களுக்குள்ள ரெண்டு பேரையும் காரிடார்ல ரெண்டு பேர்ல நிக்க வைங்க and wait for my instructions. Yes sir. तुम बाहर से खबर करो, मैं नीचे देखता हूं. हेलो हेलो. நாளை காலையில் 7 மணிக்கு மிலிட்டரி வேன் பிளான் பண்ண இடத்துல நிற்கும். 7:15 ஜோங்கா ரிமோட் கண்ட்ரோலோட அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். 8:45க்கு பிளாக் 30 செக்யூரிட்டி போஸ்ட் பக்கத்தில் நான் தயாராக இருப்பேன். 9:15 கே பிளாக் செக்யூரிட்டி வழியாக நான் டான்சர்ஸோட உள்ள நுழைவேன். இது என் செக்யூரிட்டி கார்டு. மேக்னாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ரெடியாக இருப்பேன். 9:30 நான் தயாராக இருப்பேன். 9:45 எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் கரெக்டாக இருப்பாங்க. எக்ஸாக்டாக 9:58க்கு பிரசிடென்ட் அங்கே வந்துடுவார். சரியாக 10 மணிக்கு பரேட் ஆரம்பிக்கும். 10:40 டான்சர் ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துருவாங்க. 10:42 சவுண்ட் சிஸ்டத்தோட வயரை கட் பண்ணிடுவேன்.
குழப்பத்துக்கு நடுவில் ஆல் இண்டியா ரேடியோ பூத்தில் இருந்து ஸ்டேஜ் பக்கம் வந்துடுவேன். நான் டிவி கேமரா முன்னாடி போய் சொல்வேன், சுதந்திர தனி நாடு வேண்டும். என்ன பார்க்குற? என் கடைசி சூரியோதயம். ரொம்ப பயமா இருக்கா? இல்ல, விட்டுட்டேன். நேத்தியோட போயிடுச்சு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஏன் தெரியுமா? பிறந்த மண்ணுக்காக வீரமரணம் அடைகிறப்போ தான் இந்த அழகு கிடைக்கும். இதோ பாரு, நாம் பிறந்தது நல்ல சமுதாயமாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நாம் மற்றவங்களுக்காக விட்டுட்டு போகிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியம். யார் நீ? ஆல் இண்டியா ரேடியோ வேன்ல என்ன பண்ற?
மேகனாங்க சொல்லு மத்தவங்க எங்க இருக்காங்க என்கிட்ட வராத. பக்கத்துல வராத அமர். நான் உங்ககிட்ட சொன்னேன் உன்னை எப்போ விடவே மாட்டேன். இது வந்திருக்கு. என் கூட வந்துரு. என் கூட வந்துரு. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வர மாட்டேன்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ மேகனா. என்னையும் கூட கூட்டிட்டு போ. என்னை விட்டுட்டு போகாத. என்னையும் கூட கூட்டிட்டு போ. சரியா சொல்லு மேகனா. நீ என்ன விரும்புறல? ஒரே ஒரு தடவை சொல்லு மேகனா. நீ என்ன விரும்புறேன்னு சொல்லு. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. இப்போ சொல்லு மேகனா. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. ஒரே ஒரு தடவை சொல்லு மேகனா. என்ன விரும்புறேன்னு சொல்லு மேகனா. ப்ளீஸ் ப்ளீஸ்.